தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடிச்சிருந்த ஜனநாயகன் படம் கடைசி படமான இந்த படம் சென்சார் போர்டோட பிரச்சனையால இது ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற ஒருத்தரோட மூவி அப்படிங்கிறதுனால அதை வெளியிட மாட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. அதுவுமே நம்ம விட்டுட்டோம். சரி, இன்னும் எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல நெல்லையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மூவி பத்தின விஷயங்கள், கரூர் பத்தின விஷயங்கள், ஏன் இதுலலாம் என் மேல பழி போடுறீங்க, இது மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபயர் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சிருது. அப்படியாக இருக்க இப்ப இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது HD வெர்ஷன்ல ஆன்லைன்ல பைரேட் சைட்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. திருட்டுத்தனமா இந்த திருட்டுத்தனத்தை பண்ணது யாரு, இது எப்படியெல்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்ல விஜய் அவர்களே தான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுது, இந்த மாதிரியான எல்லா கருத்துக்களையுமே கம்பைல் பண்ணி இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். நாம வீடியோக்குள்ள போகலாம். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்கு. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பைரேட்டட் சைட்ஸ்ல எப்படி படங்கள் ரிலீஸ் ஆகும், எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயமா எடிட்டிங் ரூம். அங்கதான் வந்து ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒன்று எடிட்டிங் ரூம்ல இருந்து லீக் ஆயிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சென்சார் போர்டுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த காப்பில இருந்து லீக் ஆயிருக்கலாம். மேலும் ப்ரொடக்ஷன் டீமே இன்டர்னலா இல்ல பிரைவேட்டா ஸ்கிரீனிங் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி அந்த பிரைவேட் ஸ்கிரீனிங் அப்ப இருக்கிற ஆள் நினைச்சாலும் எடுத்து லீக் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஃபைல் ஷேரிங் அப்ப இந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைவேட் ஸ்கிரீனிங் பண்ணும்போதோ, அப்படி இல்லைனா சென்சார் போர்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ படம் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நினைச்சாலுமே கேம் மூலியமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அது மூலியமா ரெக்கார்ட் பண்ணியுமே HD பிரிண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இத்தனை நாளா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆன போதே அப்போ மொதல் ஷோவே தியேட்டர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது கேமரால ரெக்கார்ட் பண்றதுன்றது இந்த விஷயம் தான். இந்த பைரசி சைட்ல பொதுவா ஏன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த பைரசி சைட்ல போகும்போது ஆட் நிறைய ரன் ஆகும், நம்ம பார்த்துருப்போம். அது மூலியமா இவனுங்க சம்பாதிக்கிறானுங்க. அதிகமா வெப்சைட் டிராபிக் அப்படிங்கிறதும் உருவாகுது. ஸோ அதனால ஆட் அதிகமா ரன் ஆகும். அப்படிங்கிறனால ஆட் ரன் ஆக இவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கோடியா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் பைரசி சைட் அப்படிங்கிறது ஃப்ரீயா நம்ம டவுன்லோட் பண்ண முடியற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு பைரசி சைட் இருக்கு, நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத படத்தை இந்த மாதிரியான பைரசி சைட்ல ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவன் சைட்ல இருந்து ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஆக்டர் மேல சினிமாவையும் தாண்டி பொலிட்டிக்கலா நிறைய பிரஷர் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான பைரசி சைட்ல இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால அப்படி இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஸோ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் எங்களோட சைட்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க இந்த படத்தோட உழைப்பு எல்லாமே கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில தீய சக்திகள் இதை இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், Facebook அப்படின்னு எல்லா பக்கத்துலையுமே கிளிப்பிங்கா எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழு படமுமே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது கிளிப்பிங்கா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைரசி சைட்ல எல்லாரும் மாதிரியே இவனும் ரிலீஸ் பண்ணியிருந்தா நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இல்ல எங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, நாங்க அப்படிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட இருந்து எதாவது வாங்கி குடிங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது நமக்கு. அவன் எத்திக்ஸ் பார்க்கும்போது நல்ல படித்த மனிதர்கள் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாங்க.
அவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு நபரை பிடிக்கல அப்படிங்கிறதுனால, அந்த நபர் நடித்த படம் அப்படிங்கிறதுனால அதில் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. ஒரு படம் உருவாகிறது அப்படிங்கிறது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு பல டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேரோட ஒரு வாழ்க்கை இருக்கு, அதில் அவ்வளோ பேரோட கனவு இருக்கு, அவ்வளோ பேரோட போர்ட்ஃபோலியோ அதில் இருக்கு, பல பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு நபரை பிடிக்காத அப்படிங்கிற காரணத்தினால நான் இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணுவேன், நீ எனக்கு லிங்க் கொடு அப்படின்னு கேட்கறது என்ன மனநிலை அப்படிங்கிறதே தெரியல. நல்ல படிச்ச ஆளே இதை கேட்கும்போது படிக்காதவர்கள், விஷயம் தெரியாதவர்கள், ஒன்றுமே அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒருத்தரை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தரை பழி வாங்குறோம் அப்படின்னு நீங்க பண்ற ஒரு ஷேருமே ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உடச்சிக்கிட்டே வருது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பல மாதங்கள், ஏன் சில இடத்துல பல வருடங்கள் கூட டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண ஆட்கள் இருக்காங்க ஒரு படத்துல. அப்படி இருக்கும்போது அவங்களோட உழைப்பு எல்லாமே சேர்த்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன்பா இத்தனை நாள் தியேட்டர்ல அத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு, அப்போலாம் இந்த பைரசி சைட்ல இந்த படம் வந்ததே இல்லையா, நீ டவுன்லோட் பண்ணதே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் பிரிண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல பேர் அதை விரும்ப மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ரொம்ப கிளியர் பிரிண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது, ஹெச்டி பிரிண்ட்ல வந்திருக்கிறதா சொல்லப்படுது முழு படமுமே. இது அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு தற்குறித்தனமான ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அவர்களே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பாடுபடுறாரு, அவர் பிளான் பண்ணபடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னா அது அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சமம். அவர் நடிச்ச ஒரு படத்தை ஒரு ப்ராப்பரா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம இந்த பைரசி சைட்ல அதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னா அது எத்தனை பேரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும், இது அவரோட கரியரை எப்படி பாதிக்கும். இதுக்கப்புறம் ஒரு சினிமாவில் நடிக்க போறது இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அத்தனை பேரோட வாழ்வாதாரம் அதுல இருக்கு அப்படின்னும் போது அவரே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான சமம். அது மட்டும் இல்லாம இந்த மூவி முடிச்சுட்டு ஒன்றும் விஜய் அவரோட கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருக்காது, ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது இது சென்சார் போர்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. அப்போ அங்கேயுமே லீக் ஆயிருக்கலாமே, ஆனா அதை யாருமே பேசல. அங்கிருந்து லீக் ஆச்சா, அங்கிருந்து லீக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற தகவல்லாம் யாருமே பேசல. எப்படி இந்த கரூர் விஷயம் வந்த உடனே விஜய் அவர்கள் மேல எல்லா பழியை தூக்கி போட்டாங்களோ அதே போல இப்ப இது ஒரு சம்பந்தமே இல்லாத, இப்படி அவங்க பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட விஜய் அவர்கள் மேல பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எந்த ஒரு ஆக்டருமே பண்ண முடியாது. முதல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் போது ப்ரொடியூசர் முதல்ல இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அரசியல் நோக்கில் விஜய் அவர்களே பண்றாரு அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ கூட ப்ரொடியூசர் எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்க? இல்லை, கேட்குற கேள்வி ஒரு கான்ட்ரவர்சி, அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். இருந்தாலும் அது ஒரு லாஜிக்கா இருக்கணுமா இல்லையா? இதே போலதான் லாக்டவுன்ல பல படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. ஆனா அப்ப மாஸ்டர் படத்துல நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. அதுல ஓடிடியில ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லோருக்குமே நஷ்டம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வெயிட் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வலியுறுத்தி வெயிட் பண்ண வச்சது விஜய் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவர் நடிச்ச ஒரு படம், அதுவும் கடைசி படம் அப்படின்னும் போது அதை வெளியே விட வேண்டிய அவசியம் என்ன? சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி அவர் வெளிவிடணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை. ஸோ தாராளமாக அந்த ப்ரொடியூசர் கிட்ட உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் வாங்கி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவர் சம்பாரிச்சிட்டு போகலாம். இல்லை அவரோட யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணலாம். யூடியூப் சேனலுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே தேவை கிடையாது. எவ்வளோ பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்படி கூட ரிலீஸ் பண்ணிட்டு போகலாமே. அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படி கட்கட்டா கிளிப்பா அவர் உட்காந்து எடிட் பண்ணி வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியல. ஒரு அவதூறு பரப்புறதுனா கூட ஒரு லாஜிக்கா இருக்கணுமா இல்லையா? அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறது ஒரே மைண்ட் செட்டா இருக்கிறதுனால லாஜிக் எல்லாம் மறந்துடுறாங்க சில பேர். பொலிட்டிக்கலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் அப்படிங்கிறது முடக்குனரே உதயநிதி அவர்கள் அப்புறம் எல் முருகன் அவர்கள் தான் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டி வராரு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிபிஎஃப்சியில் இந்த படம் உள்ள சர்டிபிகேஷனுக்காக போனதுல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. ரிலீஸ் டேட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எப்படி மாத்தினாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சட்ட போராட்டமே வந்தது.
எப்படியெல்லாம் முடக்குனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சரி, ஓகே, அதில் அந்த சீன்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே இப்போ நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன துரந்தர் மூவி பார்த்துருப்போம். அதுல கம்யூனிட்டியோ இல்ல ஒரு மத சார்பா எந்தவித காட்சிகளுமே இல்லையா? அந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஜனநாயகன்ல அப்படி என்ன இதை விட கொடூரமான காட்சிகள் இருந்தது, என்ன கொடூரமான சீன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. என்ன கொடூரமான காட்சிகள் இருந்தது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இது ஒரு பிளான்டாவே இருக்கட்டும், எலெக்ஷன் அப்புறமே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் அவர்களோட ஃபேன்ஸோ இல்ல தாவேகா தொண்டர்களோ யாருமே இதை பத்தி பேசவே இல்லை. அடுத்து எலெக்ஷனுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, அவங்க அவங்களோட பாதையை நோக்கி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஒரு லீக் அப்படிங்கிறது எப்படி ஆகும்? ஒன்னு ப்ரொடியூசர் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த சிபிஎஃப்சியில் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்து தான் சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னோட குழந்தைய தானே கொல்லுவாரா ப்ரொடியூசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்போசிஷனாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் உள்ள வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ப்ரூஃப் இல்லாமல் நம்ம யாரையுமே எதுவுமே பேசக்கூடாது. எங்கேருந்து வேணாலும் இது ரிலீஸ் ஆகியிருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் இது லீக் ஆகிருக்கலாம். மேலும் லீக் ஆனவனையுமே பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் பார்க்க முடிஞ்சுது. ஒரு பிரதர் அவரோட ரீலில் ஃபோட்டோவோடு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, நான் பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் படக்குழுவோட சைடில் இருந்து ஒரு அறிக்கை, இந்த படத்தை யாராவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிக்கை ஒன்று பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் எச் வினோத், இந்த படத்தில் வர ஒரு காட்சியுமே பல கனவுகளை சுமந்துட்டு போய்கிட்டு இருக்கு, அதனால் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு அவருமே தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சிபி சத்யராஜ் அவர்கள் அவருமே அவர் சைடில் கண்டனம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. பல நடிகர்கள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பல பேரோட கனவுகளை சுமந்துட்டு இருக்கு. ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழிந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் பார்க்க முடியுது. தயவு செஞ்சு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க டவுன்லோட் பண்றது மூலியமா கெடுத்துடாதீங்க. நீங்க இன்டைரக்டா அவங்கள முதுகுல குத்துறதுக்கு தான் சமம். யாராவது உங்களுக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. உடனே அந்த நபர்கிட்ட இந்த ஒரு விழிப்புணர்வை சொல்லுங்க. ஸோ மாற்றம் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. இதை அப்ரிஷியேட்டும் பண்ணாதீங்க, ஷேரும் பண்ணாதீங்க. படிச்ச முட்டாள்கள் சில பேர் இந்த லிங்கை கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது, ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு டவுன்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டப்படி பண்ணுங்க. லீகலா அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. பல அழுத்தங்கள், பல இன்னல்கள், பல கஷ்டங்கள் அப்படின்னு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி விஜய் அவர்கள் நெல்லையில பேசியிருந்தாரு. இப்போ இது ஒரு நெருக்கடியா அவருக்கு வந்திருக்கு. இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இந்த மாதிரியான அராஜகத்துக்கு எப்போ முடிவுகள் கட்டப்படும் அப்படிங்கிறது தெரியல. மக்கள் நிறைய பேர் தெளிவாக ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேட்பாளர்களை துரத்தி அடிக்கும் போதே தெரியுது. பைரசி மூவி ஷேரிங்கை அப்ரிஷியேட் பண்ணாதீங்க, அது பல ஃபேமிலிகளை கெடுக்கும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லோரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல டாபிக்ஸ் இது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.